விட்டுட்டு ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு வித்தியாசமாக செய்யலாம். சாட்டா எப்படி பலன் சொல்கிறது, இவ்வளவு எளிமையாக பலன் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒருவருக்கு எந்த வயதில் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் உடனே ஒரு கட்டத்தை பார்த்த உடனே போட்டு கொடுத்துடலாம். கோச்சாரம் தேவையில்லை, தசாபுத்தி தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம இளம்பிள்ளையை சேர்ந்த கணேசன் ஐயா சொல்லித்தர போகிறாங்க. கோடீஸ்வர யோகம் தரும் பாவங்கள் எது, ஏன் அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. ஒவ்வொரு வருடம் நடக்கும் பலன் என்ன அக்குருட்டாக சொல்ல முடியும். இதுதான் நடக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். அதுவும் சொல்ல இருக்கிறாங்க. 5, 9ஆம் அதிபதி எப்படி பலன்கள் தரும், அதுவும் ரொம்ப எளிமையா சொல்ல இருக்கிறாங்க. ராசி கட்டத்தை பார்த்த உடனே சொல்லலாம். இதுக்கு வேற எந்த ஒரு கணக்குகளும் தேவையில்லை. அதுபோல விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஓப்பனாக சொல்ல போகிறாங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஐயா இந்த பலன்கள் தர இருக்கிறாங்க. அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, எப்படி ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் என்ற பலன்களை சொல்ல வருகிறார் ஐயா. மதிப்புக்குரிய குறுகிய காலத்தில் நிறைய பேரை அவருடைய வீடியோவை பார்க்க வைத்த துரைசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐயா பார்த்தீங்கன்னா போர்டு கேட்டாங்க, இந்த டைம் செஞ்சு தர முடியல, அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஐயாவுடைய விதிகள் பின்பற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து விதிகள் வந்து சிறப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த திருவண்ணாமலை திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது சிவன் அருள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே போல் என்னை உலக அறிய செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த கருத்தரங்கத்து மூலிமா என்னை உலக அறிய செய்யக்கூடியவர் இந்த ஸ்டார், அதாவது தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜசேகரன் ஐயா, ராஜசேகரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய கருத்தரங்கத்தில் போய் பேசியிருக்கேன். நான் என்ன போய் பேச போகிறேன் அப்படின்னா, எல்லா ஜோதிடரும் நல்ல ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுவாங்க. நானும் என்னுடைய கருத்துக்களை இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவ கருத்துக்கள் 100% துல்லியமானது. அதுக்கு முன்னாடி என் தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, இங்கு உள்ள ஜோதிடர் ஆசான்கள், ஜோதிட குருமார்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு தெரிந்த அதாவது ஜோதிட கருத்தரங்கத்தில் கருத்து ஏதாவது 2 கிடைக்குமானதான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் என்னுடைய அனுபவ கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இது 100% துல்லியமானது. நான் உங்களை போல மாணவராக இருந்து தான் இந்த மற்றவங்களுக்கு பாடமாக எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் நான் படித்ததில் என்ன அப்படின்னா, நான் நிறைய ஆசிரியர்கிட்ட போய் படித்தேன், நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்தேன். படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஆசிரியர்கிட்ட பாடம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த திருமண காலம் எப்போ அப்படிங்கிறது தான் மெயினாக ஆராய்ச்சி பண்ணேன். ஏன்னா இந்த கலியுக காலத்தில் திருமணங்கிறது குதிரை கொம்பாட்டம் இருக்குது. நல்லா படிச்சிருக்காங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் திருமணம் மட்டும் நடக்கிறது சிரமம். அப்படியே திருமணம் நடந்தாலும் அது நிலைச்சி நிற்கிறதில்ல. அதுக்கு என்ன காரணம்? அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தை பேர் லேட் ஆகுது, இல்லைன்னா குழந்தை பேர் பிரச்சனையும் கொடுக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய ஆசானிகிட்ட போய் நிறைய கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். ஆனால் அப்படி கேட்கும்போது அந்த ஆசிரியர்களோ இல்லை புத்தகத்தில் என்ன சொல்லிச்சு, திருமணம் சொன்னால் சுக்கிரனை பார், செவ்வாயை பார் அப்படின்னு தான் சொல்லிச்சு.
ஆனால் எனக்கு அவங்க தலையாய் சொல்லி தந்தாங்க, எனக்கு கொஞ்சம் கூட அது சரி வரல. நீங்களும் வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, என்னுடைய அனுபவ கருத்து. அப்போ சுக்கிரன் ஒருத்தருக்கு நீச்சமான திருமணம் நடக்காதா, இல்லை செவ்வாய் நீச்சமான திருமணம் நடக்காதா? அதே போல் ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் இருந்தால் திருமணம் நடக்காதா? திருமணம் நடக்கலையா? நடக்குதில்ல. அப்போ நான் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட முறையில் அனுபவத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணது. அதாவது நான் எந்த ஒரு கருத்தரங்குக்கு போனாலும் என்னுடைய உரையை கேட்குறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஃபேஸ்புக் நண்பர்கள் கிடையாது. எனக்கு பேர் புகழ் எல்லாம் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறவன்ல. அதாவது நான் கற்ற கல்வியும் பெற்ற செல்வமும் பலருக்கு போய் சேரணும்னு விரும்புகிறவன். அதனால் இருக்க போகிற கொஞ்ச நாளில் நான் அனுபவப்பட்டதை எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்லி போகிற தரக்கூடிய சூட்சம கருத்து இங்கே 90 இங்கே 50 60 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே திருமணமானவங்க தான். மீறினா ஒரு 5% வேணால் திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க. அப்போ ஒருத்தருக்கு எப்போ திருமணம் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதா ஆணித்தரமானது. இதில் விதிவிலக்கு அப்படின்னு சமாளிக்கிறதெல்லாம் கிடையாது. என்னுடைய பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் அதிபதி பார், சுக்கிரனை பார், செவ்வாய் பார், அதெல்லாம் நான் சொல்கிறதில்ல. அதாவது நீங்கள் உடனுக்குடனே நீங்களே உங்கள் திருமண காலத்தை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. தேதி மாதம் வருஷம் வேணும், தேதி மறந்தீங்க பரவாயில்ல, மாதம் வருஷமாக ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. நான் சொல்கிற விதி உடனே பொருந்ததான்னு பாருங்கள். அதே மாதிரி குழந்தை பேருக்கு நான் படித்ததில் இதே போல் தான் 5ஆம் இடத்தை பார், 5ஆம் அதிபதியை பார், அதுபோல் குருவை பார். அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஒரு தனி வழியை கண்டுபிடிச்சேன். 100% துல்லியமாக சொல்லக்கூடியது. அந்த விதிகளை தான் உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கிறேன் நான். ஏன்னா நல்லா இருக்க போகிறது கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் என்னுடைய அனுபவ கருத்து பல தலைமுறை ஜோதிட ஆர்வலர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இப்போ விஷயத்துக்கு வருவான். அந்த அதாவது விதிகளை சொல்லிடுறேன் முதல்ல, அப்புறம் உதாரண ஜாதகத்தை தரேன். ஒருவருக்கு அதாவது திசை புத்தி அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். இது 100% துல்லியமானது. அதாவது செவ்வாய் எங்கே வேணாலும் இருந்துட்டு போகுது, ராகு எங்கே வேணாலும் இருந்துட்டு போகுது. அது நீச்சமாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீச்சமாக, ராகு செவ்வாய் அதாவது கேது இப்படி பாவக்கிரகங்கள் சொல்லுவீங்களே 2 4 7 8 12 ஒரு பாவக்கிரகம் இருந்தால் திருமணம் லேட் ஆகுங்கிறது அப்புறமா ஒரு பக்கம். ஆனால் அது லேட் ஆகுனா எப்போ லேட் ஆகு, எத்தனை வருஷத்தை அப்படின்னு சொல்லணும். நான் கேள்வி கேட்டு தான் பலன் எடுத்தேன். அப்போ ஒன்றில் 7ல் ராகு இருக்குதுங்க, திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். லேட் ஆகுனா எவ்வளோ நாள் ஆகுங்க? ஒரு 6 மாதம் ஆகுமா, 1 வருஷம் ஆகுமா, 4 வருஷம் ஆகுமா? அதை சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். அதுபோல் நீங்களும் கேள்வி கேட்டிங்கன்னா தான் பலன் எடுக்க முடியும். அது ஒன்றும் இல்லை, ராகு 7ல் இருக்க, ராகுனா ஆசைன்னு அர்த்தம், கேதுன்னா தடைன்னு அர்த்தம். 7ல் ராகு இருக்குன்னா அவங்க 70% காதல் பண்ண பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த திசை புத்தி சம்மந்தப்பட்டதான் திருமணம் நடக்கும், இல்லைன்னா இல்லை. ராகுனா ஆசைன்னு சொன்னேன். ராகு எங்கே உட்காந்துருக்கு, 7ல் உட்காந்துருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். 7ல் உட்காந்துருந்தா 7ஆம் இடம் நண்பர்கள், வரப்போகிற கணவனோ மனைவி, அது மேலே ஆசை உள்ளவர்கள். ராகுக்கு 3 7 11 பார்வை எடுத்துக்கோங்க. அதை 3 இப்படி 3ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குதுன்னு வச்சுங்க. 5ஆம் இடம் பூர்வீகம், தெய்வம், இது மேலெல்லாம் ஆசை உள்ளவங்கன்னு எடுத்துங்க. இப்படி அதாவது 10ஆம் இடத்தை பார்க்க 7ல் இருந்தால் 10ஆம் இடங்கிறது தொழில் மலை உங்களுக்கு ஆட்சி உள்ளவங்கன்னு எடுத்துங்க. கேது லக்னத்தில் இருக்கும். அப்போ கேதுன்னா தடைன்னு அர்த்தம். அப்போ இவங்க தன்னை மிகைப்படுத்தி அழகுப்படுத்தி வந்தால் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இளைய சகோதரனை தடை பண்ண, மூத்த சகோதரனை தடை பண்ண, இல்லை லாபஸ்தானத்தை தடை பண்ண. இது இப்படி இது பொதுவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது உதாரணத்துக்கு நான் அதாவது நான் எந்த ஒரு கருத்தரங்கு போனாலும் எனக்கு போர்டு வச்சுருவாங்க. போர்டு வச்சு தான் நான் ஒரு ஜாதகத்தை போட்டு தான் விளக்கம் சொல்லுவேன். ஜோதிடத்தை பற்றி பேசினா வெடி வரைக்கும் பேசலாம், 2 நாள் வேணாலும் பேசலாம். ஆனால் எங்கள் அப்பா சொல்லி தருவார், அதாவது கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது, அதே மாதிரி துவைக்காத துணி வெளுக்காது அப்படின்னு சொல்லுவார். அதனால் எவ்வளோ கருத்து இருந்தாலுமே ஒரு விளக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அது வீணாக போயிருந்தா அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் நான் எங்கே போனாலும் ஒரு போர்டு வச்சு தான் விளக்கம் சொல்லுவேன். ஆனால் நான் விளக்கம் சொல்கிறது எளிமையாக இருக்கேன். அதாவது பாகை முறைமெல்லாம் சொல்ல நல்ல விவரம் உள்ளவங்க, நல்ல நான் சொல்லித்தரது ஓரளவுக்கு அடிப்படை தெரிஞ்ச ஜோதிடர்கள் கூட உடனே ஒருத்தருக்கு திருமணம் நடந்துதா இல்லை நடக்குமா, இல்லை திருமணம் நடந்தால் எந்த வருஷம் நடந்தது, எந்த மாதம் நடந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியும். அதே போல் திருமணம் நடக்குமா, எப்போ நடக்குன்னு சொல்ல முடியும். திருமணம் நடக்காது அப்படின்னு பார்த்ததும் உடனே சொல்லிட முடியும். அந்த சூட்சமத்தை உங்களுக்கு விதிப்படி இந்த சர்வேஸ்வரன் அருளால், அர்த்தநாரீஸ்வரன் அருளால் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற விதி இன்னைக்கு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க.
நல்லா கவனமாக கேளுங்க. நீ எந்த கருத்தரங்கத்துக்கு போனாலும் என் பேச்சு கேட்குறதுக்குன்னே நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அதனால் உங்களை காத்துட்ருங்கன்னு சொல்ல வரல. விதி இருந்தால் நீங்கள் பயன்படுத்துங்க. சரி, உதாரணத்துக்கு ஒருவருக்கு அதாவது திசை புத்தி அடிப்படையில் திருமணம் நடக்கும். அந்த திசை வந்து பிறப்பு ஜாதகத்திலிருந்து நம்ம போட்டு வரும்போது அந்த திருமண காலத்துக்கான திசை வந்ததுன்னா திருமணம் நடக்கும். அது எந்த திசை? 9ஆம் இடத்துக்கு நல்லா வைக்கணும் எழுதிங்க. 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை. திசாநாதன் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல், அதாவது 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகமாக இருக்கலாம், 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகமாக இருக்கலாம், இல்லை 9ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவனா இருக்கலாம், இல்லை திசாநாதனாவது 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கலாம். நான் ஒரு 10 ரூல்ஸ் வச்சுருக்கிறேன். நான் நிறைய இடத்துல கிளாஸ் எடுக்கிறேன். பாரு, வேறு 31ஆம் கூட திருச்சியில் கிளாஸ் எடுக்கிறேன். இதே திருச்செங்கோடில் கூட 2 மாதத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்தேன். சென்னையில் போன மாதம் கிளாஸ் எடுத்தேன். கோயம்புத்தூரில் 3 கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அதனால் அந்த வகுப்பில் வேணால் அந்த 10 ரூல்ஸ் நான் சொல்லித்தரேன். இருந்தாலும் ஓரளவுக்கு நான் சொல்கிறத வச்சு நீங்களே உங்கள் திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணிக்குவீங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அது நானும் என்ன பண்ணுறேன், 1000 பேர்த்த கொண்டாதான் ஒரு அற வைத்தியன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் 1000 ஜாதகத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணதுனால்தான் இதை அனுபவமாக 100% துல்லியமாக வருதுன்னு சொல்லி எடுத்திருக்கிறேன். இதில் விதி விலக்குன்னு சொல்லி சமாளிக்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் திருமணம். அப்போ அது லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம். சம்மந்தமாக படலைன்னா திருமணம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம்ல. சரி, இப்போ சுக்கிர திசை நடக்குது. சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டுருச்சு. அப்போ சுக்கிரன் 20 வருஷத்தில் எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வாங்க. 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி, இப்போ 9 புத்தி இருக்குது. எந்த புத்தியை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வகுப்பில் சொல்லித்தரோம். இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி நடக்கும்போது தான் திருமணம். இன்னும் கொஞ்சம் பக்கமாக வாங்க. அதே சுக்கிர திசையில் அதே சனி புத்தியாக வந்தது 3 வருஷம் நடக்கும். 3 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் பக்கமாக சொல்லுங்கள். அப்போ 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம் அது நடக்கும்போது தான் திருமணம் நடக்கும். விதிகளை நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்புறமா அதே போல் குழந்தை பேருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். குழந்தை பேருக்கு லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் ஒருத்தர் குழந்தை பேர். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. எல்லாருமே ஜோதிடம். நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய ஆசானிகிட்ட படிச்சிருப்பீங்க. வேண்டாம், நாங்கள் குறை சொல்ல. அதாவது அப்போ உங்களுக்கும் குழந்தைகள்லாம் இருந்திருக்கு. அப்போ உங்கள் குழந்தை எந்த திசையில் பிறந்ததுன்னு பாருங்கள். 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுதா, குரு சம்மந்தப்படுதான்னு பாருங்கள். ஒன்றும் இருக்காது. அதாவது படிக்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்கேன், கேட்கறதுக்கு நல்லா இருக்கேன், அனுபவத்தில் துல்லியமாக வரணும். அப்போ லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை ஏதாவது ஒரு வகையில் 10 ரூல்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதாவது 10 ரூல்ஸில் நான் முழுசாக சொல்ல. லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசைனா அதாவது திசாநாதன் லக்னத்துக்கு சம்மந்தப்படணும். இல்லை லக்னாதிபதி கூட சேர்ந்துருக்கணும், லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்கணும், இல்லை லக்னாதிபதியாவது திசாநாதனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும் ஏதாவது ஒரு வகையில். அப்போ உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம விளக்கம் பாடமாக நடத்து நான் சொல்கிறதே கருத்தரங்கத்தில் பேசுகிறதே பாடம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கேன். சரி, அடுத்தது இன்னொரு பாயிண்ட் வந்துடுறேன். இந்த திருமண கால பிரிவுக்கு கிரகம் அங்கே இருந்தால் பிரிவு வரும், இங்கே இருந்தால் பிரிவு வரும், இதை பார்த்தா பிரிவு வரும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்னுடைய அனுபவத்தில் பார்த்த எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரேங்க. நோட் பண்ணிக்கிங்க. 4, 7, 8, 10, 12 இந்த கிரகங்களின் திசை நடந்தால் பிரிவை தரும். அந்த கிரகம் அது எங்கே அமர்ந்த திசை நடத்தினாலும் பிரிவி தரும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லித்தரேன். 7ஆம் அதிபதியும் புதனும் ஒருத்தர் கெட்டு போச்சுன்னா முதல் தாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. 7ஆம் அதிபதியும் புதனும் ஒருத்தருக்கு ஒரு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு முதல் தாரம் இல்லைன்னு சொல்லுங்க. இது 100%. அப்போ திருமணம் இல்லாத ஜாதகம், பிரிவான ஜாதகம் நிறைய அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த 2 பாயிண்ட் மட்டுமே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் இது பிரிவு ஜாதகம்னு சொல்லலாம்ல. ஒரு ஜாதகத்துக்கு பொருத்தம் போடுறீங்க, 2 பேர்த்து ஜாதகத்தை வச்சு பொருத்தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு இவருக்கு திருமணம் எப்போ நடக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த திருமணம் எந்த வருஷம் நடக்கும், எந்த மாதம் நடக்குன்னு சொல்லுங்கள். அந்த திருமணத்துக்கு வரப்போகிற கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு பெண் இருக்குது, பெண்ணுக்கு 10 ஜாதகத்தை கொண்டாந்து தராங்க. 10 ஜாதகத்தை கொடுத்து இந்த பெண்ணுக்கு தகுந்த வரன் எந்த ஜாதகம் பாருங்கள் அப்படின்னா 10 ஜாதகத்துக்கு நம்ம ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு 2 நாள் ஆகிப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை எடுத்துங்க. 7ஆம் அதிபதி கூட அதாவது அது லக்னம் வச்சு அது கூட எத்தனை பேர் பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற மாப்பிள்ளை கூட பிறந்தவங்க இத்தனை பேர் தான் இருப்பாங்க. அந்த ஜாதகம் மட்டும் இருந்தால் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லாமல்ல. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஜாதகரோட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லணும் இல்லையா? நான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. நாங்கள் துருவ கணிதம் வச்சு பார்ப்போங்க. இப்போ கம்ப்யூட்டரில் போட்டால் எங்கே துருவ கணிதம் வரும்? கையில் எழுதுகிற ஜாதகத்தில் வரும். அப்போ துருவ கணிதம் இல்லாமையே நம்ம பலன் சொல்கிறது எப்படிங்கிறதானே. அதாவது ஜோதிடர்னா முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடியவர். பிரம்மனுக்கு அடுத்தபடியாக பிரம்மனுடைய கமண்டலத்தில் உள்ள கவசல் நீர் யார் தலையில் விழுகுதோ அவங்க தான் ஜோதிடர் ஆக முடியும். அப்போ அந்த பிரம்மனுக்கு அடுத்தபடியாக நம்மளை தான் சாமி கடவுளே சாமி என் பையனுக்கு எப்போ திருமணம் நடக்கும், என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்துருக்குறா அது கிடைக்குமா, அது சொத்து பிரச்சனையாக இருக்குது, பூர்வீக சொத்து அது கிடைக்குமா, இப்படியெல்லாம் நம்மளை தானே எதிர்பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வமாக ஒரு தெய்வத்தை முதல்ல அந்த தெய்வத்தை அதாவது சாமிக்கு நேர்ந்து விட்ட கடாய் மாதிரி நீ தாண்டா கதின்னு ஏதாவது ஒரு சாமி காலில் விழுங்க முதல்ல. அப்போ அந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீ தாண்டா, நீ சொன்னதுனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு பாரத் அங்கே போட்டுக்கலாமல்ல. அப்படி பயன்படுத்துங்க முதல்ல. நம்மளுக்கு ஏகப்பட்ட சாமி இருக்குது, இருந்தாலும் மனசார இஷ்ட தெய்வமாக ஒரு தெய்வத்தை ஏற்றுங்க. சரி விஷயத்துக்கு வரேன். இருந்தாலும் நான் சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு ஆணின் ஜாதகம் அதுலேயே திருமண காலம் அதாவது காதல் திருமணம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் நான் போர்டு இல்லாததுனால நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி மாதம் சொல்கிறேன், ஜாதக கட்டத்தையும் சொல்கிறேன், எழுதிக்கங்க. அதாவது ஒரு ஆணின் ஜாதகம் 5/9/2000 5:23 AM. இது கோவையில் பிறந்தது. ஒரு ஜாதக கட்டத்தை போட்டுக்கங்க. அதாவது நம்ம எந்த கருத்தரங்கத்துக்கு போனாலும் நான் ஜாதக பலன் சொல்கிறேன். அதான் பயிற்சி கொடுக்குற மாதிரி ஆசிரியர் மாதிரி பலன் சொல்கிற மாதிரி தான் இருக்கேன். ஜாதக கட்டத்தை போட்டிங்களா? சிம்ம லக்னம், லக்னத்தில் சூரியன், கன்னியில புதன் சுக்கிரன், விருச்சகத்தில் சந்திரன், தனுசுல கேது, ரிஷபத்தில் குரு சனி, மிதுனத்தில் ராகு, 12ல் செவ்வாய். இவங்க சப்தமி திதியில பிறந்தவங்க. சப்தமி திதினா தனுசும் கடகமும் திதி சூனியம். அது ஒரு பெருக்கல் போட்டு ஒரு பிராக்கெட் போட்டு வச்சுங்க ஒரு ஞாபகத்துக்கு. இந்த ஜாதக கட்ட முடிச்சா எழுதிட்டீங்களா? இப்போ இந்த பையனுக்கு வயசு எவ்வளோ? அதாவது திருமண காலத்தையும் சொல்லிடுறேன். 24/11/2022 திருமணம். அப்போ திருமண தேதி எழுதிக்கிங்க. அதாவது 24/11/2022 இல்லை 11 இந்த 10/3/2022 சாரி 10/3/2022 திருமணம். அப்போ இந்த பையனுக்கு அப்போ வயசு என்ன? 21 வயசு 4 மாதம். 4 மாதம் 5 நாள். சரி 5 மாதம்னு வச்சுங்க. அப்போ 21 வயசில் ஒரு பையனுக்கு திருமணம் நடக்குது. ஆனால் அதே 70 வயசு ஆகலாம் கூட ஒருத்தருக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. சரி, இந்த பையனோட அப்பா அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க வரும்போது 2021 என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அந்த பையன் 10th கூட படிக்காமல் சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ நான் சொன்னேன், இந்த பையனுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைங்க. எங்க படிக்கவும் மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிறான், அவன் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான். இவனுக்கு போய் யாருங்க பொண்ணு தருவான்? நீங்கள் பொண்ணு பார்க்க வேண்டாங்க, அவனே பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னேன். என்னங்க விளையாடுறீங்க நீங்கள்? சின்ன பையனுங்க, அவனுக்கு போய் அப்படின்னாங்க. நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கடைசியில் அதே 2022 ஏப்ரல் மாதத்தில் வந்துட்டு என் பையனுக்கு ஒரு வளைகாப்பு நடத்தணுங்க. இதில் அதாவது ரிசப்ஷன் நடத்தணுங்க, ஒரு நாள் குறித்து கொடுங்க. ஏம்மா சித்திரை மாதத்தில் யாராவது நாள் குறிப்பாங்களா? என்னம்மா இப்போ வந்து பண்ண சொல்கிறேன், ரொம்ப அவசரங்க. அவசரமா? ஓ பையன் நம்ம சொன்னதை விட மீறிட்டானாட்டிருக்கு அப்படின்னு சரின்னு அப்புறம் ஒரு நாள் குறித்து தந்தேன். இப்போ அந்த ஜாதகத்தை தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தது முதல்ல சில பலன்களை சொல்ல தெரியணும். பலனை சொல்லிட்டு தான் அவங்க கேள்வியான திருமணத்தை நம்ம சொல்லணும். இப்போ லக்னத்தில் சூரியன் இருக்குது. சூரியன் என்ன சாரம் வாங்கியிருக்குது?
சுக்கிரன் சாரம் வாங்கி, சுக்கிரன்னா அதை 10க்கு 3க்கு உடையவன். அப்போ இந்த ஜாதகர் வந்து இவர் தான் மூத்தவர், லக்கணத்தில் சூரியன் இருந்தால் மூத்தவர். இருந்தாலும் அது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அது உடைப்பட்ட நட்சத்திரமா அதாவது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா வேண்டாம், மூத்தவருக்காரனா 11ஆம் இடம் தானே எடுப்பீங்க. அது 11ஆம் அதிபதி புதன் போய் அஸ்தங்கமாக இருக்குது. அதே சூரியன் சாரம் வாங்கியிருக்குது. சூரியனோட சேர்ந்தவன் அஸ்தங்கம் தானே. அப்போ மூத்தவர் இல்லைன்னு சொல்லாமல்ல. அப்போ இளையவர் அப்படின்னா இளையவர்னா 3ஆம் இடம் தானே. 3ஆம் அதிபதி போய் அங்கே நீசமாக இருக்குது, லக்னத்துக்கு 2ல் இருக்குது. அப்போ இளையவர் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது எப்பவுமே மூத்தவரா இளையவரா அப்படின்னா அந்த 3ஆம் அதிபதி லக்னத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ மறையக்கூடாது. அப்போ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ லக்னத்துக்கு 2ல் தான் இருக்குது. அப்போ இளையவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஜாதகரோட பிறந்தவங்க 2 பேர். இப்போ இந்த ஜாதகத்தை நான் எதுக்காக மெயினாக எடுத்தேன், இந்த லக்னத்தில் செவ்வாய் அதாவது நீசம், சுக்கிரன் நீசம். அப்போ இந்த பையனோட ஜாதகத்தை பார்த்து 5ல் கேது. அப்போ இந்த பையனுக்கு திருமணம் நடக்காது, திருமண பிரச்சனை அப்படின்னு தானே வரும். ஆனால் இந்த பையனோட அதே போல் இந்த பையன் படிச்சிருக்கான்னு பார்க்குறான். படிப்புனா நல்லா நோட் பண்ணிக்க, 3ஆம் இடங்கிறது ஒரு 10th வரைக்கும் 3ஆம் அதிபதி கிடக்கூடாது. 3ஆம் இடங்கிறது 10th வரைக்கும், 4ஆம் இடங்கிறது +2 வரைக்கும், 5ஆம் இடங்கிறது உயர்நிலை கல்வி. 5ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்க. 5ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்க. இவ்வளோதாங்க எளிமையாக வச்சுக்க. அதை விட்டு போட்டு அந்த படிச்சிருப்பாரு இந்த படிச்சிருப்பாருன்னு இப்போ படிப்புன்னு எடுத்தால் ஏகப்பட்ட படிப்பு இருக்குது. நீங்கள் எதை சொல்லிட்டு இருப்பீங்க, 1 டிகிரியா 2 டிகிரியா, நான் இப்படி தான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ இந்த பையன் படிச்சிருக்கானான்னு பாருங்க. அதாவது 3ஆம் அதிபதி போய் 2ஆம் இடத்துல புதனையும் பார்க்கணும். புதனோட சேர்ந்துருக்கனாலும் ஏதோ ஒரு 10th வரைக்கும் படிச்சிருப்பார் அப்படின்னு அது அர்த்தங்க. அப்போ 10th கூட முடிக்கலன்னு அர்த்தம். அப்போ நம்ம 4ஆம் இடத்துக்கே போக வேண்டியதில்லை, +2க்கே போக வேண்டியதில்லை. +2க்கு போனாலும் அந்த செவ்வாய் போய் 12ல் மறைஞ்சிருச்சு. அப்போ +2 கூட படிக்கல, 10th தானே படிச்சிருப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. சரி, அது ஒரு விஷயத்து. இந்த பையனுக்கு காதல் திருமணம் லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடத்த லக்னமாக போடுங்க. வரப்போகிற மனைவியோ கணவனோ லக்னமாக போடுங்க. அந்த லக்னாதிபதிக்கு அதை யார் ஏதாவது கும்பம் வருதா, கும்பத்துக்கு 11ஆம் அதிபதி யார், குரு. அந்த குரு வந்து 11ஆம் அதாவது குரு கூட எத்தனை கிரகம் சேர்ந்துருக்கு, சனி ஒன்று இருக்குது, குரு ஒன்று இருக்குது, சந்திரன் ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஜாதகரோட பிறந்தவர்கள் 3 பேர், அதாவது ஒரு பெண்ணு 2 ஆண். அப்போ மூத்தது ஆண். அப்போ இளையது இருக்கா. அப்போ கும்பத்துக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் நீசம், கும்பத்துக்கு 6ல். அப்போ இளையவர் இல்லை. அப்போ இந்த ஜாதகரோட பிறந்தவர் 3 பேர் அப்படின்னு நம்ம சொல்லாமல்ல. இது போல் ஜாதகம் வரப்போகிற ஜாதகர் எந்த ஒரு ஜாதகம் இருந்தாலும் உடன் பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லாமல்ல. சரி, அந்த பெண்ணு படிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அந்த பெண்ணு லக்னமாக கும்பம் எடுத்தோம்னா அதுக்கு 5ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்குதா, சேர்ந்து அது 8ஆம் இடத்துல இருக்குதா, புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கா. அப்போ அந்த பெண்ணு 2 டிகிரி வாங்கியிருக்கும்ல. அந்த சுக்கிரன் நீச்சமானதுனால 1 டிகிரி வாங்கி 2ஆவது டிகிரிக்கு போகும்போது இந்த காதல் வந்திருக்கு, அதனால படிப்பு நின்று போயிருக்கலாம்ல. அப்போ 5ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கிறோமா, டிகிரிங்க இருக்கு இப்படி. அப்போ அந்த பொண்ணு வந்து +2 அதாவது 2 டிகிரி வாங்கியிருக்கு. அந்த பையன் 10th கூட படிக்கல, ஆனால் காதலை கொடுத்துருக்கு. அப்போ நீ அதே போல் காதல்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5, 7 சம்மந்தப்பட்டால் காதல். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சனியும் சம்மந்தப்படணும். ஏன்னா சனி தாழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒன்று உயர்ந்திருந்தால் ஒன்று தாழ்ந்திருக்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி சனி சேர்க்கையா, குருவும் சனியும் சேர்க்கையா, கூடவே சனியும் இருக்குது, சனியும் சம்மந்தப்பட்டுருச்சா. அப்போ காதல்னு எடுத்துக்கலாமா. அப்போ வரப்போகிற மனைவிக்கு காதல் இருக்குதான்னு பார்க்கணும்ல. அதுக்காக மனைவி ஜாதகத்தை வாங்க வேண்டாம். இந்த ஜாதகத்தையே 7ஆம் இடத்தை லக்னமாக எடுத்துங்க. அதுக்கு 5 கூடையவன் யார், குரு புதனா, 7 கூடிய சனி இந்த சூரியனா. அந்த புதன் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அதனால தான் டேட் ஆஃப் பர்த் தந்துருக்குறேன். நவாம்ச கட்டம் போடல, நீங்கள் பார்த்துங்க. அப்போ அது 5, 7 சம்மந்தப்படுதா. அப்போ அந்த பெண்ணுக்கு காதல் திருமணம்னு சொல்லாமல். அப்போ இந்த பெண்ணுக்கு அப்போ திருமணம் எப்போ நடந்தது இந்த பையனுக்கு அப்படிங்கும்போது புதன் திசையில் திருமணம் நடந்திருக்கு. இப்போ புதன் வந்து 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டதாக திருமணம்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ புதன் எப்படி 9ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னு பார்ப்பீங்க. அப்போ திசாநாதன் புதன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரலை, 9ஆம் அதிபதி சாரமும் வாங்கலை.
ஆனால் எப்படி சம்மந்தப்படுது? அப்போ 9ஆம் அதிபதியான செவ்வாய் புதன் சாரம் வாங்கியிருக்குது, ஆயிலிய நட்சத்திரம். அப்போ சம்மந்தப்பட்டுருச்சா? அப்போ புதன் திசையில் திருமணம் நடக்குன்னு சொல்லிடலாமல்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும்னா அந்த 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போகணும்ல. 5ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்குது. ஆனால் 5ஆம் அதிபதி குரு. அப்போ குரு 5ஆம் அதிபதி குரு நல்லத்தான் இருக்குது, அதான் லக்னத்துக்கு 10ல். அதனால குரு புத்தியில் இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும். அப்படின்னா அந்த 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்திலேயே சூரியன், அந்த சூரியன் அந்த இடத்துல திருமணம் நடந்தது. இப்படி நீங்களும் உங்கள் ஏற்கனவே நடந்த ஜாதகங்களுக்கு திருமணம் நடந்ததுக்கு உங்கள் ஜாதகங்களுக்கு பாருங்கள். அதான் 9, 5, 1 சம்மந்தப்படாமல் ஒருத்தர் திருமணம் இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது குழந்தை பேர். 5ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த பையனுக்கு திருமணம் அதான் குழந்தை ரொம்ப லேட்டாக நடக்க. கேதுன்னா தடை, லேட்டாக. 5ஆம் அதிபதி போய் சனி கூட சேர்ந்ததுனால பிரம்மகத்தி தோஷம், முன்னோர்கள் சாபம், அவனால் குழந்தை இருக்காது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், 3ஆவது மாதம் 22ல் 3ஆவது மாதம் திருமணம்னு வச்சோம். 11ஆவது மாதத்துலேயே இந்த பையனுக்கு குழந்தை. அது எப்படிங்க இந்த பையனுக்கு? அதை 7 மாதம் 8 மாதம் கூட ஆகல, எப்படி குழந்தை? அதான் நம்ம தான் ரிசப்ஷன் அவசரம் போது அப்போ முன்னாடியே அங்கே குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துட்டோம். அப்போ பாருங்க, அப்போ என்ன திசை நடக்குது? அதே புதன் திசை. அப்போ புதன் எப்படி லக்னத்துக்கு சம்மந்தப்படுதுன்னு பாருங்க. அந்த புதன் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு, லக்னாதிபதி சாரம். அப்போ புதன் சம்மந்தப்பட்டுருச்சா? லக்னாதிபதி சம்மந்தப்பட்டுருச்சா? இதில் 5 சம்மந்தப்பட்டுதா? 5ஆம் அதிபதி சம்மந்தப்படுதா? சம்மந்தப்படலை. அதுக்கு அடுத்தது 5, அந்த 1க்கு 5, 5ஆம் அதிபதியான குரு கூட சனி சேர்ந்துருக்குது. அதனால சனி புத்தியில் குழந்தை. அதுக்கு அடுத்த வருஷம், போன வருஷம் 2024 அதே புதன் திசை சனி புத்தியில் 2வது ஒரு பெண் குழந்தை. அப்போ 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லாமல்ல. இப்போ 5ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகம் இருக்கா அத்தனை குழந்தைன்னு சொல்லிட்டு போங்க, 2 குழந்தைன்னு சொல்லாமா? இப்படித்தான் நான் பாடம் எடுக்கிறது. இது போல ஒரு 10 ஜாதகம் போட்டு கொடுத்தோன்னா நீங்களே டக்குன்னு ஜாதகத்தை சொல்லிட்டு போயிடுவீங்க. சரி, இன்னொரு ஒரே ஒரு ஜாதகத்தை சொல்லிடுறேன். அதாவது இளம் வயசில் திருமணம் நடந்தது. ஒருத்தருக்கு திருமணமே நடக்கலை, வயசு அதிகமாகி போச்சு, 50, 60 வயசு ஆயிடுச்சு, திருமணம் நடக்கல. ஆனால் திருமணம்னா என்ன சொல்கிறாங்க? ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. ஸ்டேட்டஸ்னால் இந்த பையன் இவ்வளோ படிச்சிருக்கா, பிள்ளை அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும், இல்லை புள்ள படிச்சிருக்கு. அதே மாதிரி புள்ள 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குது, பையன் ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சமாவது வாங்குவானுங்க. அதே போல் பிள்ளைக்கு 5 ஏக்கரை காடு இருக்குது, பையனுக்கு ஒரு 7 ஏக்கராவது காடு இருக்கணும். இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் நிறைய ஜாதகத்தை நான் அனுபவப்பட்டு பார்த்தேன். அப்போ ஒரு பிள்ளை சொல்லுது, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை தான் வேணும் எனக்கு. அதே போல் 10 ஏக்கரை காடோ தோட்டமாக இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. அது இன்னும் இந்த அளவுக்கு வரதட்சணை கேட்கலாம். அப்போ அந்த பிள்ளை அந்த அளவுக்கு ஒரு இருக்கா? சரி, அந்த பிள்ளையோட ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அது பார்த்தா 80ல் பிறந்த பெண்ணு. அப்போ அந்த ஜாதகத்தை நான் போட்டு பார்த்தேன். என்னுடைய கணக்குப்படி சும்மா எவனாவது கட்டிட்டு போன்னு சொன்னால் கூட எவனை கட்ட மாட்டான். ஏன்னா அங்கே விதி இல்லை, திருமண விதியே இல்லை. அதுக்கு நொண்டி சாக்காட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கிறது. எப்படி 2 லட்ச ரூபா மாப்பிள்ளை வேணும், அதே போல் 10 ஏக்கரை காடு இருக்கிற முந்த மாப்பிள்ளை வேணும். அப்போ மற்றவங்க என்ன சொல்லிக்குவாங்க? அது வரதட்சணை இப்படி மாப்பிள்ளை இப்படி எதிர்பார்க்க மாட்டேங்கிறதுனால தான் வரல. அதெல்லாம் கணக்கில் விதிப்படி பிறக்கும்போது தலையெழுத்து எழுதிட்டான். பிரம்மன் கை தொடங்கும் முன்னரே சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிறான். அப்போ கர்ப்பத்திலேயே சிவன் தலையெழுத்து எழுதிட்டான். அந்த தலையெழுத்து தான் பிரம்மன் தலையெழுத்தை எழுதுறான். அப்போ அதை போய் நம்ம மாற்ற முடியுமா? சரி, இப்போ இன்னொரு ஜாதகம் எளிமையாக சீக்கிரமாக சொல்லிடுறேன். 18/6/1970 எழுதிக்கங்க. 18/6/1970 9:52 PM. இந்த லக்னத்துக்கு லக்னம் மகர லக்னம், ராசி கட்டம் போட்டுங்க, மகர லக்னம். இதில் சில சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. 2 ஜாதகம் தான் சொல்கிறேன். அதில் நல்ல சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அந்த ஜாதகம் முதல் சொல்கிற ஜாதகத்தில் செவ்வாய் நீசம், சுக்கிரன் நீசம். ஆனால் திருமணம் நடந்தது, கேது 5ல் குழந்தை பேர் இருந்தது. அதே போல் காதல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஜாதகத்தில் மகர லக்னம், கும்பத்தில் ராகு, மேஷத்தில் சனி, ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் செவ்வாய் சூரியன், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, துலாத்தில் குரு வக்ரம், விருச்சகத்தில் சந்திரன். இவர் பிறக்கும்போது புதன் திசை 9 வருஷம் 7 மாதம் 10 நாள். இந்த எழுதிக்குங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்ம திசா புத்தியிலே தானே நம்ம திருமண காலத்தை பார்க்குறோம். அதுக்காக
சரி, இந்த ஜாதகத்துக்கு நம்ம முதல்ல ஒரு சில பலன்களை சொல்லிட்டு தான் அந்த திருமண காலத்தை எப்பவுமே நம்ம சொல்லணும். இந்த ஜாதகர் மகர லக்னம். இந்த மகர லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, மகர லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராகுனா பெருசுன்னு அர்த்தம். அதே போல் ராகுனா 3ன்னு அர்த்தம். ஞாபகத்தில் வச்சுங்க, இதெல்லாம் வெளி பாடத்துலாம் கிடச்சிருக்காது. ராகுனா 3, கேதுனா 5, புதன்னா 2. ஒன்றில் புதன் 7ஆம் இடத்துல ஒருத்தருக்கு உட்கார்ந்துருக்குன்னா 2 தாரன்னு சொல்லுங்க. 5ல் புதன் 2 புதன் இருக்குதுன்னா 2 குழந்தைங்கன்னு சொல்லுங்க. புதன்னா 2, 5ஆம் இடத்துல புதன் இருந்தால் 2 டிகிரி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். ராகுனா 3. இப்போ ராகுனா பிரம்மாண்டம் பெருசு, அதை குரு பார்க்குது. அப்போ இவர் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லாமல. குருனா பெரிய பணம், பெரிய கோடீஸ்வரன் சொல்லாமல. சரி, இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு இருக்கா. 11ஆம் அதிபதி செவ்வாய் 11க்கு 8ல் போயிடுச்சு. அப்போ மூத்தவர் இல்லை, இவர் தான் மூத்தவர்னு சொல்லாம. சரி, இளையவர் அப்படின்னு இருக்குதுன்னா அதான் குரு. குரு வக்கரமாக இருக்கனால பின்னோக்கியும் வரும் அப்படின்னு அர்த்தம். அதை 3ஆம் இடத்தையே பார்க்க பின்னோக்கி வந்தால் அதாவது கன்னிக்கு வந்துருமா. அப்போ இளையது ஒரு சகோதரி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம்ல. சரி, இவர் என்ன படிச்சிருப்பாரு, அதாவது 2, 4, 5ஆம் இடத்துல புதன் இருக்குது. அப்போ 2 டிகிரி வாங்கியிருப்பாருன்னு சொல்லாமல. இவர் பெரிய கோடீஸ்வரர். இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அழகான மனைவி வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த நான் கேள்வி கேட்குறேன், அழகான மனைவி வரும், அது எப்போ வரும், எந்த வருஷத்தில் வரும், இன்னும் 2 வருஷமா 10 வருஷமா, அதை சொல்லுங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா தான் பதில் கிடைக்கும். சரி, அதை விடுங்க. இந்த இவருக்கு இவரோட இளைய சகோதரி ஒன்று, அதாவது சகோதரி ஒன்று, இவர் ஒன்று, கூட பிறந்தவங்க 2 பேர் தான். இந்த சகோதரின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், அதாவது குரு, அந்த குருவுக்கு 5 கூடைய 2, 4, 5 கூடைய சனி பகவானும் 7 கூடைய செவ்வாய், 5 கூடைய சனி பகவான் 7 கூடைய செவ்வாயை பார்க்குதா. அப்ப இளைய சகோதரி காதல் திருமணம் பண்ணியிருக்குன்னு சொல்லாமா. 5, 7 தொடர்பு சனி சம்பந்தமா. இவங்க அப்பா அம்மாவும் காதல் திருமணம். இவங்க அம்மான்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் செவ்வாயா. அந்த செவ்வாய்க்கு நேர் 7 கூடிய குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குதா, அதையும் சனி பார்க்குதா. அப்ப அம்மா காதல் திருமணம் சொல்லாம. சரி, அப்பான்னு சொன்ன புதனை, அந்த புதனுக்கு 2, 4, 5 கூடிய புதனே தானே. 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் புதன் சாரம் வாங்கியிருக்கா. அப்ப அப்பாவும் காதல் திருமணம் சொல்லாம. சரி, இப்போ இவருக்கு திருமண காலத்துக்கு வருவான். இவர் பிறக்கும்போது புதன் திசை 9 வருஷம் 10 மாதம், வேண்டாம் 10 வருஷம்னு வச்சுங்க. புதனுக்கு அடுத்தது கேது திசை வந்தது. கேது ஒரு 7, அப்போ 16 வயசு. அதுக்கு அடுத்தது சுக்கிரன் ஒரு 20, அப்போ எவ்வளோ 36 வயசு. 36 வயசில் திருமணம் நடக்கலாம்ல. 7ல் சுக்கிரன் இருக்குது, அழகான மனைவி வரும், திருமணம் நடக்குன்னு சொல்லாமல. ஆனால் நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் ஒருத்தர் திருமணம் இல்லை. இப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்குதான்னு பாருங்க, பார்க்கல. 9ஆம் அதிபதி கூட சேருதா, சேரல. 9ஆம் அதிபதி சாரம் வாங்குதா, வாங்கல. 9ஆம் அதிபதியான புதனாவது அந்த சுக்கிரனை பார்க்குதான்னு பாருங்க, இல்லை. புதன் சாரம் வாங்குதா, இல்லை, சம்மந்தமே படலை. அப்போ சுக்கிர திசையில் திருமணம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. 7ஆம் இடத்தை எடுக்கல, நான் செவ்வாய் எடுக்கல, சுக்கிரன் எடுக்கல. அதாவது 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட திசையில். சரி, சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய திசை வந்தது. சூரிய திசை 6 வருஷம். அப்போ திருமணத்தை கொடுங்க. பெரிய பணக்காரன் தாங்க, பெரிய கோடீஸ்வரன். ஆனால் நல்லா, அதாவது லக்னத்தை எந்த லக்னாதிபதி சனி பகவானை குரு பார்க்குது. அப்போ இவன் ரொம்ப அழகான கலராக இருப்பான். அப்போ கலருன்னு சொல்ல நல்லா கலராகவும் இருப்பான், அழகாகவும் இருப்பான். வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது. ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது? அப்போ அந்த சுக்கிரனாவது 9ஆம் இடத்தை பார்க்குதான்னு பாருங்க. இல்லை 9ஆம் அதிபதி கூட சேருதா, 9ஆம் அதிபதி சாரம் வாங்குதா, எதுவுமே சம்மந்தப்படலை. அப்போ சுக்கிரன், அந்த சூரியனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரியனுக்கு அடுத்தது சந்திரன். சந்திரன் 9ஆம் இடத்தை பார்க்குதா, இல்லை. ஆனால் 9ஆம் அதிபதி பார்க்குது. அப்போ சந்திரனில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நான் முதல்ல அந்த விதிகளில் நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன், அதாவது பாதகம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. அப்போ லக்னத்துக்கு பாதகத்தில் போய் சந்திரன் இருக்கிறனால சந்திரனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் வந்தாலும் அதே போல தான். அந்த செவ்வாய் அஸ்தங்கம், பாதகம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. அப்போ அஸ்தங்கம், அப்போ செவ்வாயில் நடக்காது.
அப்போ இவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமல்ல. இப்படி இந்த மாதிரி திசை புத்தி போட்டிங்கன்னாவே உடனே சொல்லிடலாமல்ல. இந்த ஜாதகர் யார் தெரியுங்களா? அதாவது ராகுல் காந்தி ஜாதகம் இது. அப்போ ராகுல் காந்திக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லையா, படிப்பு இல்லையா, நிறம் இல்லையா, ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது? அவங்க அப்பாவும் காதல் திருமணம், அம்மாவும் காதல் திருமணம், தங்கையும் காதல் திருமணம், எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அப்போ இவர் காதலிச்சுட்டாவது போயிருக்கலாம்ல, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா? இப்படித்தான் நம்ம ஜாதகத்துக்கு நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அவங்க கொண்டாடுற ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்லித்தரோம். உங்களுக்கு எப்போ அதனால இந்த சாதாரணமாக சொன்ன விதிகளை வச்சே நிறைய ஜோதிடர்கள் அருமையாக இருக்குன்னு நம்மளை பாராட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, அதே போல் பிரிவு ஜாதகத்தையும் சொல்லிட்டேன். புதன் 7 கெட்டுப்போனால் அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்தால் ஒரு 2 கருத்தாவது நம்மளுக்கு நல்லதாக பயனுள்ளதாக கிடைச்சதா அப்படின்னு பாருங்கள். அதாவது பேசுறது எவ்வளோ நேரம் வேணும் பேசியிருக்கா ஜோதிட சம்பந்தமாக. ஆனால் அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு இந்த கருத்தரங்கத்தில் ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிது, அதை வச்சு நம்ம பயன்படுத்தணும். சரி, இப்போ என்னுடைய ஃபோன் நம்பரை சொல்கிறேன். ஏதாவது டவுட்னா கேட்டுக்குங்க. 936 31 48 089. அதாவது நீங்கள் யார் வேணாலும் 7 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்க, அப்போ ஃப்ரீயாக இருப்பேன். அதாவது இந்த மாதிரி திருச்செங்கோடு கருத்தரங்கத்தில் ஐயா பேசுனீங்களே, ஒரு சந்தேகம், இந்த திருமணம் ஆக மாட்டேங்குது இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிற டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தை பேர் திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, அப்போ குழந்தை பேர் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், திருமண பொருத்தம்னு பொருத்தத்தை பார்க்குறதுக்கு முதல்ல திருமணம் எப்போன்னு கண்டுபிடிங்க. அந்த திருமணம் எப்போ நடக்குன்னு சொல்லுங்கள். அந்த திருமணத்துக்கு வரப்போகிற கணவர் கூட பிறந்தவர், அந்த கணவர் படிச்சிருக்காரா, அவருக்கு சொந்த வீடு இருக்கா, அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்துன்னு சொன்னங்காட்டி ஞாபகம் வருது. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 4 கட்டத்துக்குள்ள இருந்தால் 35 கிலோமீட்டர், 8 கட்டத்துக்குள்ள இருந்தால் 70 கிலோமீட்டரு, 8க்கு மேலே 12 கட்டத்துக்குள்ள இருந்தால் 100 கிலோமீட்டருக்கு மேலே. அப்போ வெளிநாடும் கூட வரல. இவ்வளோதாங்க எவ்வளோ தூரத்தில் இருந்துன்னு எடுத்து. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 4 கட்டத்துக்குள் இருந்தால் 35 கிலோமீட்டர், 8 கட்டத்துக்குள் இருந்தால் 70 கிலோமீட்டர், 8க்கு மேலே போயிடுச்சுன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே, அது 100லேருந்து 500 1000 கூட வரலாம். இவ்வளோதான். இது போல் எளிமையாக நம்ம பலன் சொல்லி கொடுக்குறோம், பலன் சொல்லி போனோம். சரி, ரொம்ப நன்றி. என்னுடைய உரையை அனைவரும் கேட்டு பயனடைஞ்சிங்க. இதை பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது நீங்கள் படிக்கிறது பெருசு இல்லை, அதை வச்சு பலருக்கு வழிகாட்டுங்க. இத்தனை டிகிரி வாங்கியிருப்பீங்க, வரப்போகிற கணவனோ மனைவியோ இத்தனை டிகிரி வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. அதே போல் 4ஆம் இடம் வீடுன்னு சொன்னால் 4ஆம் இடம் அப்படின்னு தான் படிச்சிருப்பீங்க. 4ஆம் இடமும் செவ்வாயும் பாருங்கள். 4ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போகக்கூடாது. 4க்கு லக்னத்துக்கு 6, 8, 12க்கு போகக்கூடாது. செவ்வாயும் போகக்கூடாது. அப்படி போயிருந்தால் வாடகை வீடுன்னு சொல்லுங்கள். 4ஆம் அதிபதியோ செவ்வாயோ உபய வீடுகளில் இருந்தால் அவங்களுக்கு கார்னர் சொத்துன்னு சொல்லுங்கள். 4ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகம் சேர்ந்துருக்கோ அத்தனை வீடுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிட்டு போகிறோம். அதே மாதிரி அப்படியே ஒருத்தர் தந்தை மரணம் அப்படின்னு சொன்னார். 4ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தந்தைக்கு ஆயுள் கண்டம் 100% துல்லியமாக வரும். 9க்கு 8ஆம் இடங்கிறது தானே 4க்கு சம்மந்தப்பட்டால் தந்தைக்கு ஆயுள் கண்டம் வரும்னு சொல்லுங்கள். அப்போ அது ஒரு திசையினை சம்மந்தப்படுது. எந்த புத்தி அப்படிங்கிறது அப்போ அந்த 7 அதாவது 6, 7 சம்மந்தப்பட்ட புத்தி நடந்தால் தந்தைக்கு ஆயுள் கண்டான்னு சொல்லுங்கள். இந்த மாரக திசை நானும் படித்து மண்டை பிச்சுட்டு போனது தான் பாக்கி. எனக்கு பாதி முடியே கொட்டி போய் மறுபடியும் முளைச்சு. அதாவது மாரக திசை இல்லை, ஒருத்தருக்கு ஆயுள் கண்டம் 12ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு ஆயுள் கண்டம். இது அதை பற்றி ஒரு நாளைக்கு விளக்கம் தரேன், பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த திருச்செங்கோட்டில் என்னைய உலகறிய வச்ச இந்த அரங்கின் தலைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயாவுடைய வீடியோவை நிறைய பார்த்துருக்கிறேன். ஐயா குறுகிய காலத்தில் நிறைந்த பலனை கொடுத்து மிக பெயர் வாங்கிட்டாங்க. ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு ஜாதகம் பார்க்கவே டைம் இல்லை. அதுபோல காலத்தில் நாம் கூப்பிட்ட நேரத்திற்கு சிறப்பாக வந்து இங்கே இந்த விழாவை சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நமது இன்று பிறந்தநாள் காணும் கந்தசாமி ஐயா அவர்கள் மரியாதை செலுத்த அன்புடன் அழைக்கிறேன். எல்லாத்திட்டையும் கருத்துக்கள் நிறைய இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கருத்தரங்கம் இன்னைக்கெல்லாம் பத்தாது. இன்னைக்கெல்லாம் 5 நாள் கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்துறதுன்னா பத்தாது. அதனால ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது